வணக்கம் இடமலம் நேயர்களே. பிணநாயகனை எதிர்க்க வந்த எங்கள் மனநாயகன். மனநோயாளியா? மனநாயகன், மனங்களின் நாயகன். சரி. நேத்தி வந்தது விஜய் படத்தோட ட்ரெய்லர். ஆனா தமிழகத்துல ரூல்ஸ் போடுற எங்க எம்கே ஸ்டாலின் தான் ஜெயிலர். ஜெயிலரால வாயில மிதி வாங்கினாருன்னு தெரியும், ஆனா அவரையே ஜெயிலர்ன்றீங்க. தீய சக்திகளை எதிர்க்க வந்த எங்கள் பராசக்தி. தமிழக அரசியலின் ஐ ஷோ ஸ்பீட். இவர் நடக்க ஆரம்பிச்சாருன்னா கூட வரவங்களாம் எடுக்கணும். நீட் ஃபார் ஸ்பீட். என்ன இது இப்படி 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 நடையா இது நடையா? கிஷோர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஜிஷல் புண்டச்சன் இந்த மாதிரி வந்து பெரிய பெரிய சூப்பர் மாடல்ஸ்லாம் அப்புறமா கேட் வாக் பண்ணுவாரு. முதல்வர் நடைய குறை சொல்ல வந்துட்டாரு. அடுத்து கேட் வாக்லாம் பண்ண வேண்டாம், டக் வாக் பண்ணாம இருக்கலாமே. பிக் பாஸில் வாத்து நடை. பிக் பாஸில் பாரு வாங்கியது ரெட் கார்டு. எங்கள் தமிழத்தை காக்கும் மக்கார்டு ஸ்டாலின் அவர்கள். இது எதுக்கும் உதவாத ரேஷன் கார்டு. மாதமோ ஜனவரி, ஸ்டாலின் அவர்கள் எங்கள் அன்பின் சாங்சுவரி. இந்த வருடம் 2026. இந்த வருஷத்துல இவர் அடிக்க போறது எல்லாமே 6. மொத்தத்துல அமெரிக்கா தாக்குனது வெனிசுலா, ஸ்டாலினுடைய முகமே ஒரு பெனின்சுலா அப்படின்னு சொல்லிட்டு. இது கரெக்ட். என்ன பெனின்சுலா? என்ன அது ஒரு நல்ல மீனிங்ல தான் சொல்றேன். தீபகற்பம் அவரு. பிரதர், இவ்வளோ வன்மத்தை எடுத்துட்டு வந்தா எல்லாமே இப்படி இப்படிதான் தெரியும். சரியா? அதிமுக ஆட்சி ஒரு ஸ்டோனேஜ், என்னோட மூஞ்சில இருக்குது பேண்டேஜ். அரசியல் அறிவின் கராஜ் எங்கள் எம்கே ஸ்டாலின் ஆட்சியில் தொடர்ந்து நிறைய நலத்திட்ட பணிகளை அறிவிச்சிருக்காங்க. பொங்கலுக்கு 3000 ரூபா ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க. அதை வாங்குறதுக்கு கிஷோர் அவர்கள் வந்து லைன்ல நின்றுட்டு இருந்தார், கியூவில் துண்டை போட்டுட்டு. அவர் அப்படியே வாங்க, ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் நிற்கலாம் அப்படின்னு அவர் வந்து ஆசுவாசப்படுத்தி கூப்பிட்டு வந்திருக்கேன். வணக்கம் கிஷோர். வணக்கம். இதே 3000 ரூபாய்க்கு போன வருஷம் கேள்வி கேட்ட போது எதுவுமே இல்லை. அதுக்கு முந்தின வருஷம் 1000 ரூபாய் வேணுமா தரேன்னு சொல்லி அது இதுவாச்சு. அதுக்கு முந்தின வருஷம் ஒழுகுன வெள்ளம். சரி சரியா? இப்போ இத்தனை வருஷம் ஏன் கொடுக்கல நீ? சரி, எடப்பாடி பழனிசாமி வந்து 2500 ரூபாய் கொடுத்தாரு. சரி, முதல்ல ஒரு வாட்டி 4000 ரூபாய் என்னமோ கொடுத்தாரு, கொரோனா பொழுது இது கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2500 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்த பொழுது என்ன பேசினாரு? 2500 2500ஓட ஒரு 1500, 1500 எவ்வளோ? 4000 அப்படின்றத 5000 அப்படின்னாரு ஸ்டாலின். அந்த வீடியோ இருக்கு. அவர் மனசு பெருசுங்க. ஒரு 1000 ரூபா போட்டா 5000. மனசு பெருசு, மூளை சின்னதுன்றேன். ஏன்னா அவர் 2500 1500 5000ன்றாரு அப்படின்னாரு. இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? அது ஏன் இப்போ 5000 கொடுக்க வேண்டியதானே? நீ 2021 5000 ரூபாய் தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஸ்டாலின், கோரிக்கையை வைத்த ஸ்டாலின், ஏன் 2026 வெறும் 3000 ரூபாய் கொடுக்குறார்? கெட்ட ஆட்சிக்கு தான் நஷ்டஈடா 5000 ரூபா தரணும். நல்ல ஆட்சிக்கு வந்து 3000 ரூபாய் பெரிய விஷயம், முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் இப்போ என்ன பிரச்சனைன்னா, எது நல்லது எது கெட்டதுன்றதை இவன் மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. நீ தானே 5000 ரூபாய் தரணும்னு சொன்ன. இப்போ நீ வந்து 3000 ரூபாய் கொடுக்குற, அதுவும் இந்த எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்ச உடனே கொடுக்குற. இதுக்கு முன்னாடி கொடுத்தியா? ஒவ்வொரு ஆண்டும் அதிமுக கொடுத்தது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு அப்படின்றத கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி இது பார்த்தீங்கன்னாக்கா 2500 ரூபாய் கொடுத்தாங்க. நீ யோகியனாக இருந்தால் 5000 ரூபாய் கொடுத்துருக்க வேண்டியது தானே? அப்போ ஏன் அந்த கோரிக்கையை வச்ச? இப்போ என்ன இது கொடுக்கணுன்றீங்களா வேணான்றீங்களா? சந்தோஷப்படுங்க. ஏங்க 3000 ரூபாய்ன்றத 5000 ரூபாயை கொடு, ஏன் கொடுக்க மாட்டேங்கிற? சரி, 3000 ரூபாய் அரசாங்கத்தின் இதில் கொடுத்தாச்சு. தேர்தல் வரப்போ திமுக சார்போ 2000 ரூபாய் கொடுத்தா போது 5000 ரூபாய். அதுதான் நான் சொல்கிறேன். அது இல்லைனாலும் தரதான் போகிற. திமுக சார்பில் தரப்போகிறது அப்படின்றது அது வந்து மக்கள்கிட்ட நீ கொள்ளையடித்த பணம். இது அரசாங்கத்திலிருந்து மக்களுக்கு சென்று சேர வேண்டிய பணம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. நீ அப்படி கொள்ளையடித்த பணத்தை எடுத்துன்னா நீ 10000 ரூபாயே தரணும் மக்களுக்கு. திமுக வாக்குக்கு 10000 ரூபாய் தரணும். நீ கொடுத்த டார்ச்சர், நீ கொடுத்த அத்தனை பிரச்சனைகள், இது எல்லாத்தையும் மனதில் கொண்டு பார்த்தால் 5 ஆண்டு காலம் நாங்கள் உங்களை பொறுத்து கொண்டு இருந்திருக்கிறோம் அப்படின்றதை மனதில் வைத்து நீங்கள் எங்களுக்கு வாக்குக்கு 10000 ரூபாய் தரணும். தந்திர போகிறாங்க, வச்சுருக்காங்க அவங்க. சொல்கிறேன், அதான் சொல்கிறேன். அப்படியே தரலாம். அவங்க 10000 15,000 ரூபா கூட தரலாம். அந்தளவு கொள்ளையடிச்சு வச்சுருக்காங்க. பட் பொங்கலுக்கு நீ தரணுன்ற கோரிக்கையை நீ தானே வச்ச. அப்போது நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது எதை வேணாலும் பேசிட்டு போவ. நீ ஆளுங்கட்சியாக இருந்தால் நீ தரதை நாங்கள் வாங்கிக்கணும். நீ பிச்சை போடுற, அப்படி தானே? அப்படி இல்லைங்க. இப்போது எடுத்துக்கிட்டிங்கன்னா மடிக்கணினி, அதை குறித்தும் ஒரு சிறந்த முடிவு எடுத்திருக்காரு முதல்வர் சொல்கிறாங்க. சீக்கிரமாக மாணவர்களுக்கு வந்து மடிக்கணினி போயிட்டு அவங்களோட மடியிலே போய் சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு மடிக்கணினி வேற எங்கே வைப்பீங்க? இல்லைங்க, சொல்கிறேன் நான். அவங்க கிட்டே போய் சேருன்றதை அப்படி கவித்துவமாக சொன்னேன். இப்போ நீங்கள் மேக்கின்டாஷ் எடுத்தீங்கன்னா, மேக் புக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஆப்பிள் அந்த லோகோ இருக்கும்.
அதே மாதிரி டெல் எடுத்தீங்கன்னா டெல் எழுதிருப்பாங்க, ஹெச்பின்னா உங்களுக்கு ஹெல்ப் பேக்வர்ட் ஹெச்பின்னு இருக்கும். அந்த இடத்துல ஸ்டாலின் அவர்கள் சிரிச்சிட்டே இருக்க மாதிரியான ஸ்டிக்கரை ஒட்டி மக்களுக்கு, அதாவது மாணவர்களுக்கு கொண்டு போய் இந்த லேப்டாப் ஆமாங்க, மாணவர்கள் தினமும் காலையில் திறந்து பார்க்கணும்னு நானும் வேண்டுதலாக வச்சுக்கிறேன். என்னென்னா என்ன இவ்வாறு யோகம் வரும் அப்படின்னு இருக்கும் தெரியுமா, இந்த கழுத படம். அதுக்கு பதிலாக ஸ்டாலின் படம். ஆனால் என்ன இதில் பார்க்க வேண்டியது அப்படின்னா, நீங்கள் 16 லட்சம் லேப்டாப் தரப்போகிறதா சொல்லியிருக்கீங்க. சரி, இப்போது கடந்த ஆண்டு பாஸ் அவுட் ஆனவங்க, அதுக்கு முந்தைய ஆண்டு பாஸ் அவுட் ஆனவங்க ஏற்றி விட்டு என்னங்க இப்படி அழகு பார்க்குறீங்க நீங்கள்? இல்லைங்க, இவங்களுக்கெல்லாம் தே ஆல்சோ டிசர்வ் இல்லையா? சரி, இப்போ இந்த ஆண்டு இந்த அரசாங்கம் அவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு கொடுக்க போகிறது என்றால், கடந்த ஆண்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு ஏன் கொடுக்கல? அப்போ அவர்களுக்கு என்ன நீ காம்பன்சேஷன் பண்ண போகிற? அதற்கு முந்தைய ஆண்டு ஏன் கொடுக்கல? அதற்கு முந்தைய ஆண்டு ஏன் கொடுக்கல? அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும்? கொடுக்காதவங்களுக்கும் சேர்த்து கொடுத்துருக்கணும். இந்த ஆண்டுக்கு மட்டும் நான் கொடுப்பேன் அப்படின்றது அக்மார் கருணாநிதித்தனம் இல்லையா? இல்லைங்க, 90ஸ்ல நானும் ஸ்டூடெண்ட்டாக இருப்பேன், 80ஸ்ல நீங்களும் ஸ்டூடெண்ட் இருப்பீங்க. இப்படி பழசையே திரும்பி திரும்பி பார்த்தா எல்லாருக்கும் லேப்டாப்னா எல்லாருக்கும் எப்படிங்க கொடுக்க முடியும்? பழசுன்றது வேறங்க. உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ கொடுத்த வாக்குறுதி, உன்னுடைய ஆட்சி காலத்தில் நீ கொடுத்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றணும் தானே? சரி, இன்னொரு விஷயம் பார்த்தேன். ரொம்ப நம்ம நெகிழ்ச்சியான விஷயத்தை பற்றி பேசுவோம். முழுக்க முழுக்க அந்த டேட்டா ஸ்டாட்டிஸ்டிக் அப்படி போகாமல், அரசியல் இருந்த ஒரு நெகிழ்ச்சியான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாய்களுக்கு பிடித்தது எலும்பு துண்டு, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனிதர்களுக்கு பிடித்தது கருப்பு துண்டு அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்கவர் நம்மளோட வைகோ. சிஎம் அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி சிலம்பத்தை சுற்றிச்சு. அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் அறிவாலயத்திலேருந்து ரொட்டி துண்டு இல்லைங்க, சிஎம் அவர்கள் சிலம்பத்தை சுற்றி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வைகோ வந்து நான் அதுக்கும் சலித்தவன் இல்லை சொல்லிட்டு அதே இந்த சிலம்பத்தை எல்லாம் சுற்றிவிட்டு அங்கே போய் மேடையில் உட்காந்துக்கிட்டு ஸ்டாலின் டீ குடிச்சாருன்னா, டீ சிந்திக்கிட்டாருன்னா, ஸ்டாலினால் ஒரு டீயை கூட சிந்தாமல் குடிக்க முடியாது. அது வேறு விஷயம். கடைஞ்சி எடுத்த தத்தி, அந்த தத்தி டீயை சிந்திட்டா இவர் பக்கத்துல இருந்து தொடச்சி விடுறாரு. எது விடுதலை புலிகள் இயக்கத்துடைய பிரபாகரனுடன் சென்று நட்புறவு ஆடிய வைகோ, கள்ளத்தோணியில் இங்கிருந்து அங்கு சென்றதாக பெருமை பேசிக்கொண்ட வைகோ, எனக்கு வாஜ்பாய் தெரியும், எனக்கு அத்வானியை தெரியும், அப்புறம் யார், எனக்கு மன்மோகன் சிங்கை தெரியும், எனக்கு அந்த தலைவரை தெரியும், இந்த தலைவரை தெரியும் என்றெல்லாம் பேசிய வைகோ, பாராளுமன்றத்தில் கர்ஜித்த வைகோ, ஜெயலலிதாவுக்கு எதிராக அப்படியே நின்றவர் வைகோ அப்படிலாம் இருந்த வைகோ, கடைசியில் என்ன எங்கே வந்து நிற்குது? ஸ்டாலின் சிந்திய டீயை துடைத்து விட்டு கொண்டிருக்கிறார் வேட்டியில். இதுதான் நீ. இதுக்கு எதுக்கு ஒரு கட்சி, இதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு தொண்டர்? சரி, இந்த 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 நடைப்பயணம், இந்த யாத்திரை எதுக்காக தெரியல, நீங்க சொல்லுங்க. இல்லைங்க, ஒரு சமூக உடைமை, பொது உடைமை, இந்த மாதிரி விஷயங்களுக்காக அவர் சொன்னது என்ன? மது ஒழிப்பு. ஆமா அப்படின்றத, போதை ஒழிப்பு, மது ஒழிப்பு, இதுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து திறந்து வைப்பார் அப்படின்னு திருச்சியிலேயே இங்கே திறந்து வச்சார் நினைக்கிறேன். ஸ்டாலின் வரும்பொழுது மேடையில் மது ஒழிப்பு என்பது அழிக்கப்பட்டது. அங்கே சமத்துவ பயணம். என்ன சமத்துவ பயணம்? ஏங்க, ஒரு ரெட் லைட் வீட்லயே இருக்க கூடாதுன்னு வடிவில் சுடுவார் தெரியுமா, அது மாதிரி மதுங்கிறது எங்க பேனர்லயே இருக்க கூடாதுன்னு அழிச்சிட்டாங்க, ஒழிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், நீ பேனர்ல ஒழிச்சிட்ட, ரோட்ல வராம இருக்கு. இப்போ என்னன்னா இந்த சமத்துவ பயணம் அப்படின்றது, அப்ப சமத்துவம் இல்லைன்னு ஒத்துக்கிறியா? அங்கொன்றும் இங்கொன்றுமா சமத்துவம்? அங்கொன்றும் இங்கொன்றும் இல்லை. எங்கெல்லாம் பார்க்குறோமோ அங்கெல்லாம் சமத்துவம் இல்லைன்றது தான் இங்கே இருக்கக்கூடிய இஷ்யூவே. அப்போ நீ வந்து மது ஒழிப்பு பயணம்ன்றதை சமத்துவ பயணம்னு ஸ்டாலினுக்காக மாற்ற முடியும்னா, நீ உன்னுடைய அவர் வந்து அமல்படுத்துறது இருக்கட்டும், உன்னுடைய கொள்கையிலேயே நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லையே, வலுவாக இல்லையே நீயே, அப்புறம் எங்கேருந்து இந்த பயணம் எங்கேருந்து உருப்படும்? 10 பேர் இவனை கூட்டு நடக்க வைக்கிட்டு தான், நடந்து போக வேண்டியதான். இதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. கேம்பெயினுக்கு பணம் கேட்டிருப்பாங்க, ஏதாவது இந்த பெண் நிறுவனத்துலேருந்து வாங்கிக்க வேண்டியதான், இந்த மாதிரி ஏதாவது பணத்தை வாங்கிட்டு இப்படி போக வேண்டியது தான். மற்றபடி நீ நடைபயணம் போயிருக்க வேண்டும்னா எப்பொழுது போயிருக்க வேண்டும்? 2021 நீ நடைபயணம் போயிருக்கணும். சரி, சமத்துவ பயணம்னே வச்சுப்போம். 2021 போக வேண்டியதானே நீயே? சரி, 2021 இந்த ஆட்சி அப்போ தான் வந்தது, போக முடியல, ஓகே, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போயிருக்கலாம்ல. 4.25 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் உனக்கு வந்து போதை மது அப்படின்றது விற்பனை ஆகுது அப்படின்னு தெரிய வருதா? தேர்தல் வருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி தான் உனக்கு தெரிய வருமா? யாரை ஏமாத்த? அதாவது இன்னமும் நம்ம எல்லாரும் வந்து இந்த ஏமாற்று பேர் வழிகள், இவர்களுடைய இந்த பித்தலாட்ட வேலைகள் எல்லாம் இன்னமும் நான் நம்பிக்கிட்டு இருப்போம்னு நினைக்கிறாங்க பாரு. இவங்களை என்னன்னு சொல்றது?
சரி வைகோ விடுங்க, பாவம் வயசுல பெரியவர். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அவர் சிறந்த பேச்சாளர் ஒரு காலத்துல. அதனால அவர விட்டுருவோம். இந்த ஓய்வூதிய திட்டத்த பத்தி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு தவறான தகவல் போய் வந்து சேர்ந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க அத குறித்து வந்து நெறைய படிச்சிருப்பீங்க அப்படிங்கிறனால, அதை சுற்றி நடக்கக்கூடிய இல்ல அரசியல அது பத்தி 10% பிடித்தம்னு சொல்றாங்க இல்லைங்க. சரி. இதுவே ஒரு ஏமாத்து வேலைங்க. நீ 10% அவங்களோடத பிடிக்கிற. அவங்க அந்த வேலையில அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீ தருவியாம். சரியா? சரி அதுக்கு நீ அவன் அதே காலகட்டத்தில அவன் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ, இல்ல வேற ஒரு இதுலயோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா அவனுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு ட்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அது பல கோடி போகும். ம், ம். நீ குடுக்க போறது என்ன? சொற்ப பணம். சரியா? அப்போ அது மட்டும் இல்லாம, அது அவர்கள் இறந்த அப்புறம் அவங்களுக்கு கிடைக்காது. அப்படின்னா, இது என்ன பித்தலாட்டம்? நீ வந்து அவர்கள் உன்னிடம் கேட்டது கறி விருந்து எதிர்பார்த்தார்கள். சரி, அரசு ஊழியர்கள் நமக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து திமுகவுடைய அப்படியே நம்ம பிரச்சாரகர்களாக நம்ம இருக்கோம் அப்படின்றதுனால நம்ம நகமும் அதை சதையுமா இருப்பாங்க. எதிர்பார்த்தாங்க. குறைந்தபட்சம் சுடுசோறாவது போடுவேன்னு பார்த்தா, நீ குடுத்தது பழைய சாதம். இதை குடுத்து நீ அனுப்பிச்சுட்ட. அதுவும் என்ன? இதுவரைக்கும் ஜியோ பாஸ் பண்ணல. அது தெரியுமா? ஓ! அது இதுவரைக்கும் அரசாணை பாஸ் பண்ணலங்க. நீ அரசாணை பாஸ் பண்ணா தானங்க அத வந்து அமல்படுத்த முடியும். ஒரு பேரளவுக்கு தான். எப்போலேருந்து நீ அமல்படுத்த போற? கடந்த மாதமா? அதுக்கு முந்தைய மாதமா? இந்த மாதமா? அடுத்த மாதமா? எப்போல நீ அமல்படுத்த போற? இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் தேர்தல் விதிமுறைகள் வந்துரும். நீ அமல்படுத்த முடியாது. என்ன பண்ணுவ? சிக்கல் தான். இல்ல நீ தேர்தல் விதிமுறைகள் வந்தாலும் அமல்படுத்த முடியும் அப்படின்னு நீ சொல்லப் போற அப்படின்னா, அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கு சட்டத்தில இடமே இருக்கு. சரியா? அப்போ அதற்கான அரசாணைய நீ இப்ப குடுக்கணும்ல. ஏன் நீ இன்னும் குடுக்கல? ஸோ ஒரு பித்தலாட்டம்னு சொல்ல வரீங்களா இது? வெறும் ஒரு அறிவிப்பு, கண் துடைப்பு. இந்த இடைநிலை ஆசிரியர்கள் இஷ்யூல கைய தான் உடைச்ச. அவைங்கள கைய உடைச்ச. அவங்கள தாக்கின. இத்தனையும் செஞ்ச. அதே மாரியே தூய்மை பணியாளர்கள். தினம் தினம் போராட்டம். தினம் தினம் அவர்களையும் நீ தாக்கிக்கிட்டு இருக்க. இன்னும் என்ன இருக்கு? இன்னும் 2 மாசம் இருக்கு. உன் ஆட்சி முடியறதுக்கு. 2 மாதத்துல உன்னுடைய ஆட்சி முடிவுக்கு வரப்போகிறது. மே 7 2021 நீ பதவி ஏத்துக்கிட்ட 7:30 அப்ப ஆரம்பிச்சது. தெய்வ அதீனமாக அது முடிவுக்கு வரப்போகிறது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏப்ரல்ல தேர்தல் அறிவிச்சாலே உன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப பிப்ரவரி எண்டுல டுவர்ட்ஸ் பிப்ரவரி எண்ட் ஆர் மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அப்புறம் தேர்தல் தேர்தல் ஆணையம். தேதி அறிவிப்பு வந்துட்டா தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரம் என்பது ஓங்க ஆரம்பிக்கும். ம், ம். அப்போது அப்போலேருந்தே உன் கதை முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஹார்ட்லி வாட் வி ஆர் இன் ஜனவரி 4th 5th இருக்கோம் நம்ம. ம். இன்னும் என்ன இருக்கு? 2 மாசம் இருக்கா? ஆமா. 2 மாசம் தான். இந்த 2 மாசத்துல தான் நீ ஆட முடியும். அதுக்கப்புறம் இந்த 2 மாசத்துல அவசர அவசரமா லேப்டாப்பை கொண்டு வந்து குடுத்து, அவசர அவசரமா இந்த அரசு ஊழியர்களுக்கு அறிவிச்சு, இதையெல்லாம் செய்தாவது நீ வந்து தேறலாம், ஒப்பேத்தலாம்னு நீ நினைக்கிற. கண்டிப்பா முடியும். நீங்க சொல்லியிருந்தீங்க நம்மகிட்ட தொடர்ந்து பேசுறப்ப, ஜனவரியில எல்லாருமே போராட தொடங்குவாங்கன்னு சொல்லிட்டு, போக்குவரத்து துறையில வந்து பார்த்தீங்கன்னா வந்து, டயர் கழண்டு ஓடுச்சுன்னா வந்து, நடத்துனர் மேலயும் வந்து ஓட்டுநர் மேலயும் பழி போடுறீங்க. பின் டயர் கழண்டு ஓடுச்சுன்னா வந்து யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஷாப்ல இருக்கோ அவங்க மேல பழி போடுறீங்க. பட் அதிகாரிகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து தரமற்ற டயர்கள்லாம் வாங்கி போட்டு எங்ககிட்ட வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. அதிகாரிகள் கிட்ட அவங்க சொல்லுவாங்க, அமைச்சர் வந்து அவர் தாங்க முடிவெடுத்தாருன்னுவாங்க. அமைச்சர் என்ன பண்ணுவான்? கொள்ளையடிச்சு இந்த குடும்பத்துக்கு குடுப்பான், அவன் கொஞ்சம் எடுத்துப்பான். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எந்த துறையை வேணா எடுத்துக்கோங்க. போக்குவரத்து துறை எடுத்துக்கோங்க, இது சுகாதாரத்துறை எடுத்துக்கோங்க, என்ன கல்வித்துறை எடுத்துக்கோங்க. எதை எடுத்தாலும் இதில் ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் சூப்பராக பண்ணியிருக்கோம்னு சொல்ல முடியுமா? எதையுமே சொல்ல முடியாத ஒரு ஆட்சிங்க இது. இல்ல நம்ம முதல்வர் வந்து வீடியோ நெறைய பேசுவார்ல மக்கள்கிட்ட. அந்த பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. அந்த சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. வச்சு என்ன பண்ணுறது? அந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சு என்ன பண்ணுறது? அவரே சொல்வார், சீனி சக்கரை சித்தப்பா நாக்கில் இது ஏட்டில் எழுதி அவர மாரியே உங்களுக்கும் கொளறுது பார்த்தீங்களா? ஏட்டில் எழுதி நக்கப்பா. நக்கப்பா. ஆ. சரி ரைட்டு. கடைசியா உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன். உங்களோட ஜெனரல் நாலேட்ஜ். பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின், அடுத்து யாரு? யாரோட படம் போடுவாங்க மாநாட்டுல பொதுவா? எங்க? பொதுவா அந்த லைட்ஸ்ல எல்லாம் போடுவாங்க தெரியுமா? உதவாநிதி. இல்ல, ஆ. கனிமொழி. ஏன்னா திருச்செந்தூர்ல தன்னோட பவரை வந்து காட்டுறதுக்காக கனிமொழி அவர்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல அங்க வந்து களம் காண்றாங்க. இந்த ஆமா. மேட்டர் தெரியாம அந்த உட்கார்ந்துருக்கீங்க நீங்க. அந்த நியூஸை நானும் தான் பிரேக் பண்ணேன். நீங்க தான் பிரேக் பண்ணீங்களோ? ரைட். அது கனிமொழி வர வேண்டியது தான். அட்லீஸ்ட்டு எனக்கு திமுக பிடிக்காது. அட்லீஸ்ட்டு ம். இந்த இந்த கேடுகட்ட அதாவது திமுகவுல இருக்கவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க, ம். ஐயோ! என்னங்க இப்படி ஒரு ஆட்சியே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கான ஒரு மோசமான ஒரு ஆட்சியை ஸ்டாலின் நடத்தி கொண்டிருக்கின்ற நிலையில, கனிமொழியாவது வந்து காப்பாத்தட்டும் கட்சிய.
இது உண்மை தகவல் நீங்க நினைக்கிறீங்களா? ஏன் வந்து டெல்லி இல்ல பவர் அதுக்கான பாலிடிக்ஸ விட்டு இப்ப திருப்பி வந்து இங்க ஒரு பிரச்சனையில வராங்க அவங்க? அவங்க 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 எதுக்குங்க இன்னைக்கு வந்து இளைஞர் அணி மாநாடு நடத்தினாப்புல சரி. ஸ்டாலின், ம். உதவாநிதி இங்க ம். இதுல சேலத்துல எங்கேயோ ஆமா. இந்த மாதிரி நடத்தினாங்க ஒரு மகளிர் அணி மாநாடு. அதை விட இதுக்கு தான் அதிக கவனம் வந்துச்சு. ம். பெட்டரா ஆர்கனைஸ்டா இருந்துச்சுன்னு சொல்றாங்க எல்லாரும். சரியா? அப்போ இந்த இந்த கட்சிக்காக அதிகம் தியாகம் செய்த நபர்கள், உண்மையான தியாகி. செந்தில் பாலாஜி மாரி கிடையாது. உண்மையான தியாகி. ஏன்னா, ஸ்டாலின் அம்மா செய்த குற்றத்திற்கு அல்லது செய்ததாக சொல்லப்பட்ட குற்றத்திற்கு இப்படி வச்சுக்கலாம். இது கரெக்டா இருக்கும். ம். ஸ்டாலினுடைய தாயார் செய்ததாக சொல்லப்பட்ட குற்றத்திற்கு கனிமொழி தானே ஜெயிலுக்கு போனாங்க. அவங்க அந்த பீரியட்ல அந்த செக் பீரியட்ல டைரக்டரே கிடையாது அவங்க. அந்த நிறுவனத்துக்கு இயக்குனரே அவங்க கிடையாது. இது கலைஞர் டிவிக்கு. அந்த அந்த பீரியட்ல இயக்குனரா இருந்தது தயாளம்மா. ம். அந்த மாதிரி தானே உள்ள போயிருக்கணும். அப்ப அவங்களுக்கு பதிலா இவங்க தானே போனாங்க. அப்ப இந்த 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 கட்சிக்காக உண்மையிலேயே ஒரு தியாகம் செய்தவர்னா அது கனிமொழி தான். அதனால தமிழகத்த வந்து கொலைச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க நீங்க. புரியல. கொலைச்சிட்டும் தமிழக அரசியலுக்கு வந்து டெல்லிய விட்டுட்டு தமிழகத்துல வந்து கொலைச்சிட்டோம் அப்படிங்கிறீங்க. ஆனா கோல வச்சுட்டோம் அப்படின்றத விட ம். அவங்க அவங்களுடைய இடத்த தக்க தக்க வச்சே வைக்க ஆகணும். பார்ப்பாங்கல்ல. ஆமா. இதே மாரி ஒரு ஸ்டாலினை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் நமக்கு ம். கிடையாது. ம். ம். ஸ்டாலினை அவங்கள ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு 50 ஆண்டு காலம் பயணிச்சிருக்காரு கட்சியில அப்படின்றதால ஏத்துக்கணும். இவனெல்லாம் ஏன் ஏத்துக்கணும்? இதெல்லாம் யார் இந்த உதவாநிதி? அவங்க கூட சுத்துறானே ஒருத்தன். ம். யாருங்க? பாபா மர்கையா, அன்பில் மகேஷ், அப்புறம் அந்த பக்கம் அந்த ஒரு வளர்ந்துக்கிட்டவன் ஒருத்தன் இருக்கானே டிஆர்பி ராஜா. இவனை எல்லாம் எதுக்கு நம்ம ஏத்துக்கணும்? ஸோ கனிமொழி களம் காண்றது கட்சிக்குள்ள ஒரு ஆட்டத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறீங்க. கட்சிக்குள்ள ஆட்டத்தை ஏற்படுத்துறதோ இல்லையோ, கனிமொழி இப்பொழுதும் களம் காணவில்லை என்றால், எப்பொழுதுமே முடியாது. எப்பொழுதுமே முடியாத ஒரு சூழலை இவர்கள் ஏற்படுத்துவார்கள். சரி, எல்லாருக்கும் ஒரு நியூ இயர் விஷ் அப்படின்னு ஒன்று இருக்கும். கடைசியா அந்த வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலினுக்கு நீங்க அன்பா மட்டுமே, பாசிட்டிவா மட்டுமே, உண்மையா மட்டுமே இந்த வருடத்துக்கு அவருக்கு ஒரு விஷ் நீங்க பண்றீங்க, அவருக்கு ஒரு பிளெஸிங் நீங்க குடுக்குறீங்கன்னா என்ன குடுப்பீங்க? சொல்லுங்க. ஒழிந்து போ பீடையே அப்படின்றது தான். கட் பண்றப்பா அந்த கடைசி விஷயத்த.